நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் ஏற்கனவே களி ரெசிபி உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். இன்றைக்கி நொய் போட்டு களி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இவ்வளோ நாளாக வீடியோ இல்லை, செம்ம கோல்டு, ஃபீவர், உடம்பு வலி, அவ்வளோ வலிங்க. அதனால் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. ஆனால் இந்த வாட்டி பனி ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்களா, அதனால் முடியலனால அதனால தான் வீடியோ கொடுக்கல, வேறு ஒன்றும் இல்லை. இப்போவும் தெரியும் உங்களுக்கு பேசுகிறதுல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம எந்த அளவு எடுக்க போகிறோன்றதை நான் கரெக்டாக சொல்லிடுறேன். பிகினர்ஸ் கூட கரெக்டாக இதை பார்த்து பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் நான் கம்பு மாவு, கேழ்வர மாவு ரெண்டும் சேர்த்து எடுக்க போகிறேன். இப்போ குளும உடம்பாக இருக்கிறீங்கன்னா கம்பு அவாய்ட் பண்ணுறங்க, ஓகேங்க. இப்போ ஹீட் பாடியாக இருக்குன்னா நீங்கள் கம்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது ஒத்துக்குதோ அதை பண்ணிக்கோங்க. வெறும் கம்பு மாவும் சேர்த்து பண்ணிக்கலாம், கேழ்வரகு மாவும் பண்ணிக்கலாம், ரெண்டும் கலந்தும் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சௌரியம். இப்போ இதில் 1/4 டம்ளர் புழுங்கலரிசி நொய் எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு இதால் நான் 1 டம்ளர் மாவு போட போகிறேன். 1/4 டம்ளர் நொய் போட்டிருக்கேன். 1:4 4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த நொய்யை வேக வச்சுருக்கேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/2 டம்ளர் கம்பு மாவு, 1/2 டம்ளர் கேழ்வரகு மாவு சேர்த்து இதில் போட்டு அப்படியே மூடி வச்சிட போகிறேன். இந்த நொய் வெந்துருச்சு நல்லா, இது பாருங்கள், தெரியுதா? நல்லா வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. தொட்டு பார்த்துக்கோங்க தெரியாதவங்க, சரிங்களா? இந்த பாருங்க, பூத்த மாதிரி இருக்கா? இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த 1 டம்ளர் மாவை எடுத்து நம்ம இதில் சேர்த்து கிளறி விட்டுடலாம். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் வேர்க்கடலை சட்னி. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கருவாட்டு குழம்பு அப்படிலாம் சாப்பிடுவாங்கன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கும். இந்த இதுக்கு காம்பினேஷன் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் வேர்க்கடலை ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 1 டம்ளர் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் புழுங்கலரிசி நொய் போட்டுக்கோங்க. இது எப்படின்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1/4 டம்ளர் நொய் எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் மாவு எடுத்துக்கோங்க. இதுதான் ரேஷியோ. நீங்கள் இதை வச்சு அப்படியே நீங்கள் கூட்டி போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ நான் 1 டம்ளர் மாவு எடுத்து சேர்த்துட்றேன். இப்போ 1 டம்ளர் மாவு எடுத்து சேர்த்துட்டேன். இப்போ இதை அப்படியே மூடி சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும், சரிங்களா? அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. 8 நிமிஷம் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஜல்லிக்கரண்டி இல்லைன்னா மத்து காம்பு, எது உங்களுக்கு மேஷர் எது இருக்கோ அதால் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் கிண்டிட்டு வரட்டோமா? ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் பண்ணிகிட்ருக்கேன். மேஷர் இருந்தால் கூட சரி, கட்டி தட்டாமல் வரும். மத்து பெஸ்ட்டு, இல்லைன்னா துடுப்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. மத்து இருக்குது, துடுப்பு இல்லை. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு அப்படியே ஆறின உடனே, கை பொறுக்கிற சூடு வந்தோடனே உருண்டை பிடிச்சிட்டா நம்மளுக்கு களி ரெடி ஆகிடும். இருங்க, கிளறிட்டு வரேன். பாருங்கள், மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன். அப்படியே இதை வழித்து விட்டுட்டு, தண்ணி தொட்டு வழித்து விட்டு மூடி வச்சுடுங்க. அதில் புளிங்கிடும். கொஞ்சம் நேரம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே அப்படியே தண்ணி தொட்டு உருட்டி வச்சிட்டோம்னா களி ரெடி ஆகிடும். நம்ம இதை சட்னி தொட்டு சாப்பிட்லாம், சாம்பார் உங்களுடைய சௌரியம் தான், கூட்டு பண்ணியும் தொட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நான்வெஜ் குழம்பு எதில் வேணாலும் உங்களுடைய சௌரியம் சாப்பிட்டுக்கலாம். இதாங்க களி பண்ணுறது. இது நொய் போடாதையும் பண்ணலாம், நொய் போட்டும் பண்ணலாம். இந்த நொய் புழுங்கலரிசி நொய்க்கு பதில் கோதுமை ரவையும் போட்டு பண்ணலாம், சரிங்களா? இதை அப்படியே இப்போ இதை வழித்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது கூட கொண்டக்கடலை சுண்டல், ஓகேங்களா? அதாவது ப்ரோட்டீன் நம்ம ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு தேவை. ப்ரோட்டீன் தேவை, நார் சத்து தேவை, நுண்ணிய சத்துக்கள் தேவை. சிறுதானியத்தில் நிறையவே இருக்குது. அது கம்பு, கேழ்வரகு எல்லாராலையும் ஈஸியாக வாங்க முடியும், ஓகே, அஃபோர்ட் பண்ண முடியும். செலவு அதிகம் கிடையாது. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்கவுங்க உடம்புக்கு எது ஏற்றுக்குதோ அந்த உணவை எடுத்துக்கோங்க. இதோட கூட கம்பு, சுண்டல், வேர்க்கடலை சட்னி வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். தோலை புடச்சிட்டு சட்னி அரைச்சிக்க வேண்டியது தான். ட்ரை பண்ணி பாருங்கள் களி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். மறக்காமல் களி உங்கள் உணவில் வாரத்தில் 3 நாளோ 4 நாளோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவுங்க. அதை விலை மலிவாக இருக்குது, இது யாராவது எதாவது சொல்லுவாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஆரோக்கியம் நமக்கு தேவை. ஆரோக்கியம் தேவைன்னா நம்ம கொஞ்சம் தேடி பார்த்து எது நமக்கு பிடிச்சிருக்கோ, எது நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையாக இருக்கோ அதை நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி டைப்பில் களியை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாரம்பரிய அரிசி, கவுனி அரிசிலாம் எப்படி வடிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க.
அது வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. குக்கரில் விட்டு 8 விசில் வைக்கணும். அதுக்கப்புறம் வெந்துருச்சான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வடிச்சிக்கணும். ஓகேங்களா? இதாங்க இன்னைய டிஃபன் நம்ம வீட்டில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.